ஸ்ரீ மகாபிரிவ திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நாளைக்கு ஐப்பசி 1ஆம் தேதி துலாஸ்தானம் செய்ய வேண்டிய அற்புதமான நாள். நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்கள், நாம் செய்த பாவங்களாகட்டும், முன்னோர் வழி பாவங்களாகட்டும், அத்தனையும் தீரணும். அப்படிங்கும்போது நாம் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் நாளில் அத்தனை புண்ணிய நதிகளும் காவிரியில் கலப்பதாக ஐதீகம். இந்த நாளில் நாம் காவிரியில் நீராடுவது ரொம்பவும் சிறந்தது. நம்மளை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் அத்தனையும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் காவிரியில் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா கண்டிப்பாக தவற விடாமல் இந்த நாளில் குடும்பத்தோடு போய் நீங்கள் இன்றைக்கி குளிச்சுட்டு வாங்க. குளிக்கும் பொழுது உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் தீரணும்னு சொல்லி நீங்கள் நல்ல மனசார வேண்டிக்கிட்டு குளிச்சுட்டு வாங்க. அப்படியே எங்கள் ஊரில் குளிக்கிறதுக்கு வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலையே காலையில் குளிக்கும் பொழுதுங்க கண்டிப்பாங்க பக்கெட்டை நிறைய தண்ணி நிறச்சி வச்சுட்டு அதில் உங்களுடைய 2 கைகளையும் வச்சுக்கிட்டு அத்தனை புண்ணிய நதிகளும் சேரக்கூடிய அந்த தாய் இந்த நீரில் எழுந்தருளணும். என்னை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. காவிரி தாய் அந்த தண்ணி நீரில் எழுந்தருளி உங்களை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள் தீர்வதற்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த முறையில் வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டிலையே குளிக்கும் பொழுது மனசார வேண்டிக்கோங்க. நாம் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது எங்கே இருந்து எப்படி நாம் முழு மனதோட நம்பிக்கையோடு வேண்டும் பொழுது கண்டிப்பாங்க கங்காதேவி காவிரி தாயோடைய ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாடு செய்யுங்க. நன்றி. நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.